ஆடி நோம்பி வந்தாச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்ட் தம்பிலாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஆடி 18க்கு முந்தின நாள் எப்போவுமே வடை நோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னன்னைக்கு ஆஃப்டர்நூனில் எல்லாம் வெஜிடேரியன் சமையல்லாம் பண்ணிவிட்டு தென் ஈவினிங்க்கு மேலே நாங்கள் வடை பாயாசம்லாம் செஞ்சு சாப்பிட்றது தான். வெஜிடேரியனில் ஆஸ்யூஷுவல் இன்றைக்கி பருப்பு சாம்பார், முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் தான் செஞ்சுருந்தோம். ஸோ நோம்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பெரியப்பா வீட்லேயும் அக்காலாம் வந்திருந்தாங்க, குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வடைக்கு வெங்காயம் அரையலாம் அப்படின்ட்டு அரைஞ்சிட்ருந்தேன். பாப்பு நானும் ஸ்கூட்டி கற்றுட்டேன் சித்தி, ட்ரைவ் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நல்ல மழை கனமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. செம்ம மழை. ஸோ அந்த மழையிலேயே நம்மளும் வடை சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு எல்லாம் வடைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் தாங்க இன்றைக்கி. செம்ம கனமழையாக இருந்தது. இப்படி அழகாக மழை பெய்யும்போது இந்த மாதிரி சூடாக வடை பாயாசம்லாம் சாப்பிடும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே தனி தாங்க. யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். மழை நல்லா கனமாக பெய்யங்காட்டி தண்ணி நிறையா போச்சுங்க. அதை பாட்டு கப்பல் விடலாம் அப்படின்னு குட்டீஸ் சொன்னாங்க. ஸோ எல்லாம் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கப்பல் செஞ்சு அதை விட்டுட்டு இருந்தோங்க. சாத்விக் நல்லா வேடிக்கை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி தாங்க நல்லா கனமழையாக பெய்யுது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக சாத்விக் தூங்கிட்டாங்க. கரெக்டாக மழை நிற்கிறப்ப எந்திரிச்சிட்டாரு. எல்லோரும் சாப்பிட்றப்பயே அவரும் சாப்பிட வச்சலான்ட்டு பழந்தாங்க ஊட்டி விட்டேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சுங்க. தேங்க்யூங்க. பாய் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.